சாண்ட்ராக்கு ஃபிட்ஸ் வந்தது இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மீடியா பர்சனாக பிரஜனுக்கும் நான் கால் பண்ணி பேசினேன். பிரஜன் சாண்ட்ரா எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்கும்போது அவருடைய குரலே ரொம்ப டல்லாக தான் இருந்தது. ஏதோ ஒரு விஷயத்துக்காக இந்த பிக் பாஸ் ஷோக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேமிலியாக அவங்க வந்து டிசைட் பண்ணுறாங்க. பட் அவருக்கு நடந்தது ரொம்பவே வருத்தம் இருக்குது. நான் வீட்டுக்குள்ளே இருந்திருந்தா இந்த நிலைமை சாண்ட்ராக்கு வந்திருக்காது அப்படின்னு சொன்னார் பிரஜன். ஆனால் அவங்களுக்கு பேனிக் அட்டாக் வந்திருக்கு. ஒரு 5 மணி நேரம் அவங்க மெடிக்கல் கவுன்சிலிங்கில் தான் இருந்திருக்காங்க சாண்ட்ரா. இப்போ அவங்களுக்கு கொஞ்சம் பரவாயில்ல. இவ்வளோ நடந்தது பிரஜனுக்கு ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. பிரஜன் கிட்ட கேட்டேன், குழந்தைங்க இந்த ஷோ பார்த்தாங்களா, அவங்க எப்படி ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க அப்படிங்கிறது தான். குழந்தைங்கள பிக் பாஸ் ஷோவே நாங்கள் பார்க்க விடுறதில்ல, அதனால் குழந்தைங்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொன்னார். தேங்க் காட். ஒரு அம்மாவோட இந்த நிலைமையெல்லாம் குழந்தைங்க வந்து தெரிஞ்சுக்க வேண்டாம். ஸோ இப்போதைக்கு சாண்ட்ராவோட உடல்நிலை ஓகே அப்படின்ற ஒரு விஷயம் வந்திருக்கு. இதையுமே பாருவோட பிஆர் டீமோ பாருவோட ஆதரவாளர்களோ சாண்ட்ரா வந்து கேம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு சாண்ட்ரா எமோஷ்னலாக 2 குழந்தைகளோட அம்மாவாக கொஞ்சம் வீக்காக இருக்காங்க அப்படிங்கிறத என்னால் புரிஞ்சுக்க முடியுது.